ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஆமாங்க, நீங்கள் நினைக்கிறது தான். பாவக்காயில் வந்து இன்றைக்கி 65 எப்படி செய்யலான்றது தான் வந்து பார்க்க போகிறோம். குழந்தைங்களாம் வந்து பாவக்காய் வந்து சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து இந்த முறையில் வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. மசாலா வந்து கொஞ்சம் கூட உதிராமல் எந்த அளவுக்கு வந்து மசாலா வந்து உள்ளே இன்சர்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 4 பாவக்காய் கொஞ்சம் பெருசாகவே எடுத்திருக்கேன். அதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் மெலிசாக வந்து கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் தின்னாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தடிமனாக வந்து கட் பண்ணனா அது வந்து சீக்கிரமாக வந்து வேகாது, டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். பாவக்காய் வந்து இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாமே எடுத்துருங்க. பிஞ்சாக உங்களுக்கு பாவக்காய் கிடச்சதுன்னா அதோட விதைகள்லாம் வந்து சாப்பிட்லாம், நல்லது தான் உடம்புக்கு. நான் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கிறதுனால விதைகள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நான் உள்ளே இருக்கிறத வந்து எடுத்துட்டேங்க. இதை வந்து 2 தடவை நல்லா வந்து தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. பாவக்காய் வந்து வாஷ் பண்ணும்போது அழுத்தமாக கொடுத்து வந்து வாஷ் பண்ணாதீங்க. லைட்டாக வந்து நீங்கள் அலசி எடுத்தாலே போதும். ஆனால் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. கசப்பெல்லாம் தெரியாதுங்க. நம்ம வந்து தண்ணியில் உப்பு போட்டு அந்த மாதிரிலாம் வந்து பாவக்காய் எடுக்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கால் கப் அளவுக்கு கடலை மாவு, அதே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, அதே 1/4 கப் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்புங்க. நீங்கள் சால்ட்டு வந்து எடுத்திங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. ஒரு 1/2 லெமன் மட்டும் சாறு எடுத்துக்கலாம். பாவக்காய் வந்து அதிகமாக இருந்ததுன்னா 1 லெமன் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 தான் எடுத்திருக்கேன், அதனால் 1/2 லெமனே போதுங்க. இதில் மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து பார்த்தோன்னா மசாலா வந்து உதிராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் நான் வந்து தண்ணியே சேர்க்காமல் வெறும் போட்டிருக்க மசாலா வச்சு தான் வந்து பிசைஞ்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நான் பாருங்கள் லைட்டாக தெளித்து தான் விட்டுருக்கேன். இதில் வந்து தண்ணி வந்து கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ஃபுல்லாக நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிருக்கணும். இன்னும் வந்து தண்ணி வந்து பத்தலைங்க. நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கே வந்து அதை மிக்ஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும் தண்ணி வேணுமா வேண்டாமா அப்படின்றது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது மசாலாவோட தன்மையும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். பாருங்கள், நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க அந்த மசாலாவோட தன்மை வந்து நம்மளுக்கு கரெக்டாக ரேஷியோ வந்து வந்திருக்கு. இது வந்து இப்போ தேவையான அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஊற்றினோன்னா மசாலா வந்து பிரிஞ்சிரும். அதனால் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் வந்து காய வச்சிடலாம் பொரிக்கிறதுக்கு. இதை வந்து நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 1/4 ஹவர் வந்து ஊற வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லைங்க. பாவக்காய் வந்து அப்படியே பொரித்து எடுத்துடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பாவக்காயிலையும் வந்து மசாலா வந்து இன்சர்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். அதுக்காக ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம மசாலா வந்து அப்ளை பண்ண வேண்டியதில்லை, மொத்தமாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான் அங்கே வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் அது. இப்போ எண்ணெயும் வந்து லைட்டாக சூடாகுது. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பாவக்காய் வந்து எடுத்து போட்டுடலாம். நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டிங்கன்னா எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். மொத்தமாக எடுத்து போட்டு வரதால எப்படி இருக்குன்றதையும் நான் அதை காமிக்கிறேன் வீடியோவில். பாருங்கள், நான் ஒன்று ஒன்றா இப்போ வந்து எடுத்து போட்டிருக்கேன். மசாலா வந்து உள்ளே அழகாக இறங்கியிருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க, மசாலா வந்து ஒன்று கூட வந்து உதிரவே இல்லை பாவக்காயிலேருந்து. பாவக்காய் போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து எண்ணெயிலே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். எப்படி பபிள்ஸ் வருதுன்னு பாருங்கள். இதை வந்து நான் ஸ்பூன்லேயே எடுத்து காமிக்கிறேன்.
அப்பளம் பொரிக்கிற கரண்டிலையும் எடுத்து காமிக்கிறேன், ஜல்லி கரண்டிலையும் வந்து எடுத்து காமிக்கிறேன். எப்படி இருக்குன்றதை பாருங்கள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் இருக்குமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மசாலாவோட எண்ணெய் வந்து லைட்டாக ஒட்டிகிட்ருக்கோம். கொஞ்சம் பார்த்து சேஃபாக வந்து திருப்பி விடுங்க. இப்போ நான் திருப்புற மாதிரி ஒன்று ஒன்றா வந்து திருப்பிக்கோங்க. பாவக்காய் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாத குழந்தைங்க கூட டேஸ்ட்டாக வந்து இருக்குது, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இது பாருங்கள், அப்பளம் பொரிக்கிற கரண்டி தான் இது. இதையும் வச்சு நான் திருப்பி காமிச்சிருக்கேன். இது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருந்ததுன்னா நீங்கள் இதில் கூட நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு எண்ணெயோட அந்த பபிள்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஜல்லி கரண்டியில் எப்படி வந்து நான் திருப்பி காமிக்கணுன்றதை காமிக்கிறேன். இது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருந்ததுன்னா இந்த மாதிரி கரண்டியில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாதுன்றதுனால நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறேன். சமைக்கிற எல்லா லேடிஸ்க்குமே வந்து தெரியும் என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஓரளவு எண்ணெய் வந்து பபிள்ஸ் கம்மியாயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். மசாலா பாருங்கள், ஒன்று கூட எண்ணெயில் வந்து பிரிஞ்சு தனியாக வரல. இப்போ நான் எடுக்கிற ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் எடுத்துருங்க. நல்லா ப்ரௌனிஷாக இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா தீஞ்சா மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கரண்டியோட மொத்தமாக வந்து எடுத்து போட்டிருக்கோங்க பாவக்காவை. எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்ருக்கு. நீங்கள் அப்படியே விட்டுருங்க, தனித்தனியாக வந்து எடுத்து விட வேண்டியதில்லை. கொஞ்சம் நல்லா எண்ணெயில் இருந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடுவோம் இல்லையா, அந்த டைமிங்கில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். மசாலா வந்து பிரிஞ்சு தனியாக வரா மாதிரினா நீங்கள் வந்து அந்த பாவக்காவை தனியாக நீங்கள் எடுத்துடலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் பொறுமையாக எடுத்து விடுங்க. இதே போல் நம்ம எல்லா பாவக்காவும் வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபுட் கலர் வந்து நான் எதுவுமே யூஸ் பண்ணல. நீங்கள் ஃபுட் கலர் வேணும், கலர் பத்தலைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அது வந்து ஆப்ஷன் தான். இதே போல் நம்ம எல்லா பாவக்காவும் வந்து வறுத்து எடுத்தாச்சுங்க. எங்கள் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க எல்லாருமே குழந்தைங்க. ஸோ நீங்கள் கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பாவக்காயில் கூட மசாலா உதிரவே இல்லை. செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. பாவக்காவோட அந்த தன்மையும் வந்து மாறலை, மசாலாவும் வந்து உதிரலை, அதே போல் வந்து தீஞ்சும் வந்து போகலை. எந்த அளவுக்கு நம்ம ரேஷியோ வந்து கரெக்டாக ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்குங்க பாவக்காய். பாருங்கள், நம்ம கரண்டியில் எடுத்து போட்டது கூட தனித்தனியாக தான் இருக்குது. ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கும் வந்து ஆசையாக இருக்கும் இல்லையா. இதே போல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை லைக் அண்ட் கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் நம்ம வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் உங்களோட அன்பு ஆதரவும் எனக்கு கிடைக்கணும்ன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். ஒரு பாவக்காவும் பார்க்குறதுக்கே நல்லா ஆசையாக இருக்குது. இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை லைக் அண்ட் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.